ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். செஞ்சி ராஜகிரி கோட்டை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோட்டையாக இருந்துச்சு, பாதுகாப்பு அம்சங்கள்லாம் எப்படி இருந்தது என்பதை ஃபுல்லாக நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துருந்தோம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் செஞ்சியினுடைய ராணி கோட்டை அப்படின்னு அந்த கோட்டை அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணகிரி கோட்டை. அந்த கிருஷ்ணகிரி கோட்டையுடைய பேர் தான் மக்கள் வந்து ராணி கோட்டை அப்படின்னு அழைக்கிறார்கள். அந்த ராணி கோட்டையில் உள்ள இந்த என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மக்களே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் விழுப்புரத்துலேருந்து செஞ்சி போகிற அந்த ரூட்டில், ஆக்சுவலாக விழுப்புரத்துலேருந்து நான் வந்துட்டு இருக்கேன். அந்த பைபாஸ் ரூட்டில் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது மக்களே. அதுதான் இந்த மண்டகப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்லவர் காலத்தினுடைய ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு குகை, ஒரு பாறைகளால் குடைந்து கட்டப்பட்ட ஒரு கோவில் வந்து இங்கே இருக்குங்க. அது போகிற வழியில் இருக்கக்கூடிய காரணத்தால் அதை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நம்ம வந்து இந்த மண்டகப்பட்டு அப்படிங்கிற ஒரு குகை கோயிலில் நம்ம வந்து இருந்து கொண்டிருக்கோம். நம்ம வந்து உள்ளே போய் அந்த உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாமா? அப்படியே உள்ளே வந்தோன்னா எல்லாம் வெறிச்சோடி இருக்குது மக்களே. எந்த ஒரு மக்களுமே இல்லாமல் ஒரு மாதிரி புல்வெளிகள்லாம் நிறைஞ்சி ஒரு பாழடைஞ்சு போன மாதிரி இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய ஒரு குட்டை மாதிரி இருக்குது. இதான் மக்களே, எவ்வளோ பெரிய பாறையில் அந்த பாறையை குடைந்து எந்த விதமான பூசல்களும் இல்லாமல், செங்கலும் இல்லாமல், சுதைகளும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து தமிழகத்திலே கட்டப்பட்ட ஒரு முதல் குடைவரை கோயில்னு வந்து இதை சொல்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பாறை. அதில் வந்து இந்த மாதிரி குடைந்து சிற்பக்கலை வல்லுநர்களால் வந்து செதுக்கியிருக்கிறார்கள். வாங்க இதனுடைய ஹிஸ்ட்ரி நம்ம பார்ப்போம். அண்ட் அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. 1958ஆம் ஆண்டுலேருந்து. என்னதான் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இது நாம் தான் வந்து அழகிய முறையில் வந்து பராமரிக்க வேண்டுங்க. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி பாழடைஞ்சு போயிருக்கு. அங்கங்கே புல்வெளிகள், பக்கத்தில் ஒரு குளங்கள் இருக்குது. இந்த குடைவரை கோயில் இருக்கா மக்களே, இந்த குடைவரை கோயிலோட வரலாற்றை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1400 வருடங்களுக்கு முன்பு இருந்தே இந்த குடைவரை கோயிலோட வரலாறு வந்து தொடங்கிடுச்சு. இந்த குடைவரை கோயில் கட்டினது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். இது வந்து பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில். தமிழ்நாட்டிலே கட்டப்பட்ட ஒரு முதல் குடைவரை கோயில்னு இதை வந்து சொல்கிறாங்க. பல்லவர்களுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் கிபி 300லேருந்து கிபி 850 வரைக்கும் கிட்டத்தட்ட 550 காலங்கள் பல்லவர்களுடைய செழிப்பான ஒரு ஆட்சி வந்து தமிழகத்தில் வந்து இருந்து கொண்டு இருந்துச்சு. எந்தெந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய இந்த வடகிழக்கு பகுதிகள் சொல்லக்கூடிய என்ன பகுதின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இவர்களுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், சென்னையில் இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம், அப்புறம் ஆந்திராவில் சில பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் திருச்சி வரைக்குமே, அந்த தென் மாவட்டங்களில் திருச்சி வரைக்குமே என்னது இவர்களுடைய அந்த ஆட்சி வந்து பறந்து விரிந்து ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டுச்சு கிபி 300லேருந்து 850 வரைக்கும். இதில் சிறப்பிற்குரியதாக யாருடைய காலத்தில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகேந்திரவர்ம பல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல்லவ மன்னனுடைய இந்த ஆட்சி தான் வந்து சிறப்பிற்குரிய ஒரு ஆட்சியாக, பிரம்மாண்டமான ஆட்சியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மகேந்திரவர்மன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மகேந்திரவர்ம பல்லவருடைய இந்த காலத்தில் தான் இந்த மண்டகப்பட்டு அப்படிங்கிற இந்த பாறைகளை குடைந்து கட்டப்பட்ட இந்த குடைவரை கோயில் கட்டப்பட்டதாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குடைவரை கோயில்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் மௌரியர்கள், இந்தியாவுடைய வட மாவட்டங்கள் உள்ள மௌரிய ஆட்சியாளர்கள்லேருந்து இந்த குடைவரை கோயில் வந்து தொடங்கிருச்சு, இந்த குடைவரை கோயில் கட்டப்படுகின்ற இந்த வரலாறு தொடங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாகடர்கள், சாளுக்கியர்கள் வந்து குடைவரை கோயில் கட்ட ஆரம்பித்தார்கள். அப்படியே படிப்படியாக தெற்கு மாவட்டங்களில், தெற்கு நாடுகளில் வந்து பல்லவர்களும் இந்த குடைவரை கோயில் கட்ட ஆரம்பித்தார்கள் என்று நமக்கு வரலாறுங்க. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் வந்து தமிழகத்தில் கட்டப்பட்ட முதல் குடைவரை இதுதான் என்பதில் வந்து மாற்று கருத்து இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் பாண்டியர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த பிள்ளையார்பட்டியில் அங்கே ஒரு குடைவரை கோயில் இருக்குது. அதுதான் வந்து முதல் கட்டப்பட்டதாக சில அறிஞர்கள் வந்து சொன்னாலும் பல வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இதுதான் தமிழ்நாட்டில் முதல்ல கட்டப்பட்ட குடைவரை கோயில் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள்.
இந்த மகேந்திரவர்ம பல்லவனுடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிபி 590 கிபி 630 வரைக்கும் வந்து மிக பறந்து விரிந்த ஒரு ஆட்சியாக இருந்துச்சு, சிறப்பிற்குரிய ஆட்சியாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் மகேந்திரவர்மன் கட்டப்பட்டது தான் இந்த குடைவரை கோயில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இங்கே மட்டும் இல்லைங்க, மாமண்டூர் அப்படிங்கிற ஒரு சவுத் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மாமண்டூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டும், சியாமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் உள்ள திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அங்கேயும் ஒரு சில குடைவரை கோயில்கள் வந்து இருக்கிறது. அந்த குடைவரை கோயில்களும் பல்லவர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல வந்து குடைவரை கோயில்கள் வந்து இவர்களுடைய காலத்துல தான் வந்து மிக சிறப்பிற்குரியதா ஆச்சு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் தொடங்கி வைத்தார்கள் அன்ற அளவுக்கு இந்த பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த குடைவரை கோயில் இருந்திருக்குங்க. அண்ட் இந்த மண்டகப்பட்டு கல்வெட்டு நமக்கு பின்னாடி இருக்கா இல்லையா, இந்த கல்வெட்டுடைய ஸ்பெஷாலிட்டி சிறப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான சுதை, எந்த வித சிமெண்ட்டோ, எந்த விதமான கற்களோ, எந்த விதமான இரும்புகளோ கொண்டு கட்டப்படாமல் இயற்கையான ஒரு வடிவில் பாறைகளை மட்டுமே குடைந்து கட்டப்பட்டதாக அந்த கல்வெட்டு ஒன்று இருக்குங்க. அந்த கல்வெட்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா சிறப்பித்து எழுதியிருப்பார்கள். வாங்க இது உள்ள போய் என்ன எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்ப்போம். ஒரு பாறைகளாலே கொண்ட படிக்கட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த காலத்துல எந்த கோயில் வந்து குடைந்தாலும் சரி கட்டினாலும் சரி இந்த மாதிரி ஒரு துவார பாலகர்கள் இந்த இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிலை மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க. எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி இது இல்லாமல் நம்ம மோஸ்ட்லி நம்ம பார்க்க முடியாது. இது அவர்களுடைய ஒரு வழக்கமாக இருந்தது. இந்த துவார பாலகர்களுடைய சிலைகளை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கச்சிதமாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. பாறைகளால் ரொம்பவே நுணுக்கமான முறையில் அந்த அணிகலன்கள்லாம் பாருங்களேன், அது கூட நுணுக்கமான முறையில் செதுக்கியிருக்கிறார்கள். அந்த உடலில் போடக்கூடிய அந்த அணிகலன்கள், அப்புறம் இந்த கைகள், அப்புறம் ஒரு அந்த இடது கால்கள் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கு. இது எல்லாமே அழகான முறையில் நுணுக்கமாக செதுக்கியிருக்கிறார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு துவாரபாலர்கள். இப்போ நம்ம இந்த ரைட் சைடில் போய் பார்ப்போம். அங்கே ஒரு துவாரபாலர்கள் செதுக்கியிருக்கிறார்கள். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே கச்சிதமான முறையில் இதை வந்து சிற்ப கலைஞர்களை வைத்து செதுக்கியிருக்கிறார்கள். அண்ட் இந்த உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கு மக்களே. இந்த கல்வெட்டு என்ன நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 தூண்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. 1 2 இதோ 2 இதோ 3 அப்புறம் 4 தூண்கள் வச்சு அழகிய முறையில் ஃபுல்லாக வந்து இதை வந்து செதுக்கியிருக்கிறார்கள். அண்ட் அப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்ன சின்ன படி மாதிரி அப்படியே ஏறுகின்ற அமைப்பில், இதெல்லாம் நம்ம சாதாரண முறையில் நம்ம சுதைகளை வச்சோ இல்லை சிமெண்ட்டுகளை வச்சோ கட்டும்போது இது ரொம்ப சாதாரணமான விஷயமா நமக்கு தோன்றும். ஆனால் இது வந்து ஒரு பெரிய பாறையில் குடையும் போது அப்படியே அதை சுதைகளால் சிற்ப அந்த சிமெண்ட்டுகள்லாம் வச்சு கட்டின மாதிரியே ஒரு ஃபீலை வந்து உண்டாக்கணும், மக்களுக்கு வந்து இந்த செதுக்கின மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காகவே யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஏறுகின்ற அமைப்பில் இது வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து குடையும் போது இந்த மாதிரி பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நம்ம சாதாரண முறையில் கட்டும்போது இது நம்ம சாதாரணமாக நம்ம வந்து எடுத்துப்போம். ஆனால் இது வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பாருங்க, அப்படி சாதாரணமாக அப்படியே ஏறுகின்ற அமைப்பில் முதல் ஏற்றம் வந்து இந்த தூண்களுக்கு அந்த முன்னாடி இருக்கு. 2வது ஏற்றம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த 2வது தூண்கள் அதில் இருக்கு. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தூண்கள். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னாதான் ஒரு கருவறைகள்ங்க, 3 கருவறைகள் வந்து இங்க பார்க்க முடியுது. ஆனா கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க வந்து சிலைகள் எதுவும் இல்லை. அந்த சிலைகள் என்ன ஆச்சு நம்ம பார்ப்போம் பிறகு. ஓகே, இந்த மகேந்திரவர்ம பல்லவன் இருக்காரா இல்லையா, இவர் வந்து யாருக்காக இந்த கோயிலை கட்டினான்னு பாத்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 கடவுள்களுக்காக கட்டிய ஒரு கோயில் தான் இந்த கோயில்னு அந்த வெளியில் உள்ள அந்த கல்வெட்டில் நம்ம பார்ப்போம். அந்த கல்வெட்டில் எல்லாமே கிளியரா வந்து எழுதி வச்சிருப்பாங்க, செதுக்கி இருக்கிறார்கள் அந்த கல்வெட்டில். இந்த 3 கருவறைகளும் இந்த சிவன், பிரம்மா, விஷ்ணுவுக்கான ஒரு கருவறைகள் தான் இது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த சிலைகள் என்ன ஆச்சுன்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அது வந்து உள்ள வந்து அந்த சிலைகள் வந்து ஒருவேளை மரங்களாலோ இல்லை இரும்புகளாலோ செய்யப்பட்டிருக்கலாம். அது வந்து காலப்போக்கில் வந்து அழிந்திருக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோயில்கள் வந்து கற்களால் குடைந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரங்களாலோ இல்லை வேற ஏதாவது இரும்புகளாலோ தான் பெரும்பாலும் செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய அந்த காலத்தில் அது வந்து காலப்போக்கில் வந்து அழிந்திருக்கலாம் என்றதாக நமக்கு வந்து குறிப்பிடுகிறார்கள். அந்த மாதிரி தான் சிலைகள் வந்து இல்லாமல் போயிருக்கலாம். அந்த சிலைகள் இருந்தது உண்டான ஒரு சின்ன ஒரு கேப்புங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1400க்கும் பழமையான ஒரு விஷயங்கள்.
அண்ட் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு தான், இந்த கல்வெட்டினுடைய ஆதாரத்தை வச்சு தான் இந்த கோயில் வந்து யாருக்காக கட்டப்பட்டது, யாருக்காக இது வந்து செதுக்கப்பட்டது, யாருடைய காலத்தில் இது கட்டப்பட்டதுங்கிற விஷயம் தான் இந்த கல்வெட்டு பார்த்து தான் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வடமொழி எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த வடமொழி எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதாவது அனிஷ்டகம், சுதை, அப்புறம் மேலும் பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மனுடைய இன்னொரு பேர் விசித்திர சித்தன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி விசித்திரமான ஒரு விஷயங்கள்லாம் கற்களை குடைந்து இந்த மாதிரி ஒன்று செய்யணும், அழியாத ஒரு விஷயங்களை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு விசித்திரமான ஒரு சிந்தனையினால நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா அவர் விசித்திர சித்தன் என்கிற இன்னொரு பெயரும் இருப்பதாக இந்த கல்வெட்டின் மூலம் வந்து நம்மளால் வந்து அறிய முடிகிறது. அதே மாதிரி இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அனிஷ்டகம், அலோகம், சுதை இது எதுவுமே இல்லாமல் அழியாத ஒரு விஷயமாக இந்த கோயிலை வந்து கட்ட வேண்டும் என்பதற்காக விசித்திர சித்தனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்லவர்களுடைய காலத்தில் இந்த கோயில் பேர் என்னன்னு சொன்னால் லக்ஷிதாயதனம் அப்படிங்கிற ஒரு பேர் தாங்க. லட்சிலம் அப்படின்னா ஒரு இலக்கணம்னு அர்த்தம். தாயதனம்னா அது வந்து ஒரு கோயில், ஒரு ஆலயம் அப்படின்னு அதை வந்து சொல்லுவார்கள். லக்ஷிதாயதனமாக இந்த பேர் வந்து இருந்திருக்கிறது என்ற ஒரு தகவல் தான் இந்த ஒரு கல்வெட்டுகளில் இந்த ஒரு நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஓகே காய்ஸ், இந்த பல்லவர்கள் இந்த குடைவரை கோயிலை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அதனுடைய அதிசயங்களை பார்த்தோம், எப்படி குடைந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடியது நம்மளுடைய விளாகை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ராணிக்கோட்டையை நோக்கி தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அங்கே சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது மக்களே. அங்கே என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் என்பதை நீங்கள் வந்து பாருங்கள், கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் மக்களே. மக்கள் அதிகம் புழங்கக்கூடிய இடமா இது இல்லை, ஆனால் இருக்கணும் கண்டிப்பாக, ஆனால் அப்படி இல்லை. சரி மக்களே, நம்ம ராணிக்கோட்டையை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு போய் நம்ம மீண்டும் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஹலோ காய்ஸ், செஞ்சி ராணிக்கோட்டைக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தாச்சுங்க. உண்மையிலே இடம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது, பச்சை பசல்னு நல்ல காற்றோட்டமான இடங்களாக இருக்குது. ஏற்கனவே நம்ம ராஜகிரி கோட்டையும் இதேமாரி பார்த்தோம், நல்ல காற்று அடித்து கொண்டு இருந்துச்சு, சூப்பரான ஒரு காட்சிகள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விளாகுங்க. ராணிக்கோட்டையில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது, சூப்பரான ஒரு வியூ பிளேஸ்லாம் அங்கே இருக்குது. வாங்க, சூப்பரான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னோட கண்டினியூ பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இதோட என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசேல் நல்ல வாழை மரங்கள்லாம் நிறைய அதிகமாக இருந்துச்சுங்க. அதுவும் தெரியுது பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே ஒரு விளாக் பண்ண பாருங்கள், ராஜகிரி கோட்டை அதுதாங்க அது. உண்மையிலே இந்த 3 கோட்டைகள் இருக்குங்க. இந்த 3 கோட்டைகள் ரொம்ப உயரமானது எதுனா அது தெரியுதுல, அந்த ராஜகிரி கோட்டை தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு நம்ம அந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்குள்ள, அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இந்த கோட்டை வந்து அப்படி இருக்காதுங்க, ஏன்னா அதை விட கொஞ்சம் சின்னதான். அதோ பார்க்குறீங்களா, இதான் மக்களே அந்த நம்ம போகக்கூடிய ராணிக்கோட்டை. உண்மையிலே பார்க்க சூப்பரான ஒரு வியூவாக இருக்குங்க. இந்த இடமும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ராணிக்கோட்டையோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதேமாரி நம்ம ராஜகிரி கோட்டைக்கு என்ன கொடுத்தோமோ 25 ரூபா தான். அதேமாரி இங்கே பைக் பார்க்கிங் அப்புறம் கார் பார்க்கிங்லாம் இருக்குது வெளியில். பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் வாங்குறாங்க. காருக்கு வந்து ஒரு 30 வாங்குவோன்னு நினைக்கிறேன், தெரியல என்னென்னு. அண்ட் இந்த ராணிக்கோட்டை பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. ஏற்கனவே நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம்ல அந்த மண்டகப்பட்டு கேவ் டெம்பிள், அதே மாதிரி தான் அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இது இருக்குது. என்னடா இது கிருஷ்ணகிரி கோட்டை பேர் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த கோட்டை உண்மையான பேர் வந்து கிருஷ்ணகிரி கோட்டை தான். ஏன்னா கிருஷ்ணகோன் என்பவர் வந்து கட்டியிருந்தார். கிபி 1240ஆம் ஆண்டு கட்டப்பட்டது இதில் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மலையினுடைய உயரம் வந்து சுமார் 150 மீட்டர் ஆகும் என்று கொடுத்துருக்குறாங்க அவங்களே தெளிவாக. அப்புறம் அது ராணிக்கோட்டைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும், அதை நம்ம போக பார்ப்போம். அதாவது இந்த ராணிக்கோட்டைக்கு பேர் வந்து ஏன் ராணி கோட்டை பேர் வந்துச்சுன்னு சொன்னால், அதாவது ராஜா கோட்டைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இது வந்து ராணியின் பேருன்னு சொல்லி அழைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே இந்த கோட்டை பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கோட்டை தான். ஏன்னா கிருஷ்ணகோன் என்கிற ஒரு அரசர் வந்து இது கட்டினதாக சொல்லப்படுகிறது. அந்த ராஜகிரி கோட்டை பார்த்தோமா இல்லையா, ஆனந்தகோன் கட்டினாருங்க, அவருடைய சகோதரர் கூட சொல்கிறாங்க இந்த கிருஷ்ணகோன் என்பவர். அது பக்கத்திலே இருக்க ஒரு காரணத்தினால இது வந்து ராணிக்கோட்டை அப்படின்னு மக்களால் வந்து அழைக்கப்பட்டுருச்சுங்க, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம மேலே போய் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அற்புதமான காட்சிகள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு படிக்கட்டுகளோடு அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு மரங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குங்க.
என்ன மரம்னு தெரியல இது. ஓகே காய்ஸ், நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு, மேலே ஏறி போகவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய மரங்கள் இருக்குங்க. ஆனால் ராஜகிரி கோட்டையில் கூட இந்த அளவுக்கு மரங்கள்லாம் பார்க்க முடியல. ஆனால் இங்கே நல்ல மரங்கள், சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குங்க. மேலே ஏறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும்னு சொன்னாங்க. முதல் ஒரு மண்டபங்க, இந்தமாரி ஒரு 3 மண்டபங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பாருங்களேன், நம்மளுடைய அந்த ராஜகிரி கோட்டை சூப்பராக தெரியுது இங்கேருந்து. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரகிரி கோட்டை. இதாங்க ஃபுல்லாக நம்ம செஞ்சு ஃபுல்லாக தெரியுது பாருங்க. சூப்பரான வியூ மக்களே. ஃபுல்லாக பாறைகளால் நிறைந்த ஒரு மலை. அந்த முதல் மண்டபங்களை தாண்டி போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது ரவுண்டாக ஒன்று இருக்கு பாருங்க. என்ன இந்த பீரங்கி மேலேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ராஜகிரி கோட்டையில் பார்த்தோமா இல்லையா, அதே மாதிரியான ஒரு மேடைங்க. சூப்பரான வியூங்க, அழகான வியூ இங்கேருந்து கிடைக்குது. பார்த்தீங்களா? இது பீரங்கி மேடையா இல்லை இங்கே கொடிகளை ஏற்றி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு நடுவில் ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, கொடிகளை ஏற்றி வைக்கக்கூடிய இடம். பீரங்கிகளும் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா இடத்த பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பரான வியூங்க, செஞ்சு அழகாக தெரியுது இங்கேருந்து. கையில் என்னடா குச்சி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இங்கே ஒரு சில கப்புள்ஸ் வந்திருந்தாங்களா, குரங்குகள் நிறைய இங்கே இருந்துச்சு. எல்லா குரங்களும் வந்து அவங்கள வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிடுச்சு. அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி வந்துருச்சா எல்லா குரங்குகளும். நான் கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தேன். நான் உடனே இங்கே குச்சி இருந்தது, அந்த குச்சி உடனே எடுத்துகிட்டு அவங்களும் அப்புறம் குச்சி கேட்டாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தாச்சு மக்களே. குரங்குகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இங்கே. சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம மேலே ஏறி போயிட்டே இருப்போம். எவ்வளோ பெரிய பாறைகளுங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கும்போது. நம்ம 2வது மண்டபத்தை நோக்கி வந்துட்டோம், மேற்கொண்டு போய்கிட்டே இருப்போம். பார்த்தீங்களா, ஐ லவ் யூ. நம்ம ஆளுங்க எல்லாத்துலேயும் ரொம்ப விவரமானவங்க. எல்லா கல்லுகளையும் எல்லா பாறைகளிலும் எழுதி வச்சுருவாங்க. நிறைய ஆடுகள் மக்களே, எல்லாம் அந்த பாறைகளுக்கு நடுவில் எப்படி நிற்குது பார்த்தீங்களா. எல்லாம் ஒரு வழியா 3வது மண்டபம் கிட்ட வந்தாச்சுங்க. இதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 3வது மண்டபம் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பீரங்கி மேடைங்க. ஆனால் நம்ம கீழே பார்த்த மாதிரி இல்லை. இது வந்து கீழே பார்த்தது வந்து நடுவில் ஒரு ரவுண்டு மாரி வச்சுருந்தாங்க. அது 360 டிகிரிக்கு சுற்றி தாக்குற பீரங்கின்னு நினைக்கிறேன், அந்த மேடைன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஒரு கேப்பு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு கேப்பு, இந்த சைடு ஒரு கேப். பார்த்தீங்கன்னா இது இந்த கேப்பில் மட்டும் இருந்து தாக்கக்கூடிய பீரங்கின்னு நினைக்கிறேன். அது மாதிரி டைப்பில் இதை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு பார்க்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான காட்சிங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ராஜகிரி கோட்டை தெரியுது. நம்ம ஏற்கனவே பார்த்தது எவ்வளோ அருமையான காட்சி. ஃபுல்லி வயல்வெளிகள், நம்ம வந்தோம்ல அந்த வழி ஃபுல் செஞ்சு சும்மா கிளியராக தெரியுது பாருங்கள். அற்புதமான காட்சி. எவ்வளோ சூப்பரான வியூ மக்களே பாருங்கள். இந்த ராணிக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, அதே ஹிஸ்ட்ரி இதுலேயும் கண்டினியூ ஆகும். புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. ஆனால் காட்சிகள் மட்டும் ரொம்ப சூப்பரான காட்சிகள்லாம் மேலே ஒரு சில காட்சிகள் இருக்குது, அது மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா ராஜகிரி கோட்டை அந்த விளாகில் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. ஏன்னா ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே நம்ம அதில் வந்து சொல்லியிருப்போம். இதில் வந்து அந்த அளவுக்கு அதே ஹிஸ்ட்ரி தான் இதுலேயும். ஒரு சில விஷயம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். மற்றபடி வேறு பெருசாக ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. ஏற்கனவே நம்ம அதில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்காகவே நம்ம இந்த கோட்டையை வந்து பார்க்கலாம். நம்ம உச்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த ராஜகிரி கோட்டையில் உள்ள தானிய களஞ்சி மாதிரி இங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. இதை உள்ளே போய் பார்த்துருவோம். உள்ளே போனோம்னு சொன்னால் ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது. உள்ளே பார்த்தீங்களா ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது.
நல்லா உயரமான பிரம்மாண்டமான ஒரு சீலிங். நல்ல பிரம்மாண்டமான கட்டிடுவாங்க, சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. அவ்வளோதான் மக்களே, நம்ம ஏற்கனவே பார்த்து தான் அந்த ராஜகிரி கோட்டைக்கு இதுமாதிரி பார்த்துட்டு போனாரு. அந்த சைடு ஒரு வழி மாதிரி போதுங்க, அந்த சைடு அந்த மக்கள்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கேயும் போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த டைப் ஆஃப் குரங்குலாம் பாருங்களேன், முகம் கருப்பாக இருக்குது. இது பேர் என்னன்னு தெரியல, கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சதை சொல்லுங்கள். வித்தியாசமான குரங்குகளாக இருக்குது. அண்ட் வியூ பாயிண்ட்டுங்க, சரியான வியூ பாயிண்ட் இது, சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. நிறைய அங்கங்கே இந்தமாரி தானிய கிடங்கு மாதிரி ஒரு பில்டிங்கு, அந்த காலத்து பழைய பில்டிங் மாதிரி இருக்குது பார்க்க. சூப்பரான வியூ பாயிண்ட்லாம் நிறைய இருக்குங்க, நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். மேலும் இந்த ராணிக்கோட்டையுடைய முக்கியமான சில பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அரங்கேற்று மேடை ஒன்று இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்கள்லாம் பார்க்க முடியுது. அந்த கோயில்கள், அப்புறம் அரங்கேற்று மேடை ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் முக்கியமான பிளேஸுங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. அந்த கோயில்கள்லாம் தெரியுது பாருங்கள், மேலே போய் பார்த்துடலாம் வாங்க. மேலே வந்தாச்சு மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே கல் தான், ஒரு பெருங்கற்பாறைகளே செதுக்கி இது பண்ணியிருக்காங்க. இந்த அழகிய அந்த கோவில் போன்ற இந்த கோபுரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் இது கருங்கற்களால் செதுக்கி இருக்கிறார்கள். உண்மையிலே பார்க்க சூப்பராக இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கருவறை மாதிரி தான் இருக்கு, ஆனால் எதுலையுமே சிலைகளே காணப்படலைங்க. இது சிலைகளாக இருக்கலாமா என்னன்னு தெரியல, ஆனால் இங்கே தான் பிரதிஷ்டை செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மேடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. எந்த ஒரு கருவறையிலுமே இருக்கக்கூடிய கோவிலில் சிலைகள் எதுவுமே இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாமே கருங்கற்களால் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு சுனைங்க. இந்த கோட்டையில் இருக்கக்கூடியவங்களும் அந்த காலத்தில் வந்து தண்ணீருக்கான ஒரு ஆதாரமாக இதாக இருந்திருக்கும். இன்னைக்கு சுத்தமாக தண்ணீர் இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இங்கெல்லாம் நிறைய தண்ணீர் இருந்திருக்கும். அது பிரம்மாண்டமான ஒரு கிணறு. அண்ட் மக்களே, இந்த கோட்டைக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரங்கேற்று மேலே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய சினிமா ஸ்பாட்ஸ்லாம் இங்கே இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த சத்தமில்லாத தனிமை கேட்ட ஒரு பாட்டு வரும், தலை அஜித்துடைய அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள், கோவில் படம் தெரியுமா உங்களுக்கு, கோவில் படம், சிம்புடைய கோவில் படம் இங்கே எடுத்திருக்காங்க. 23ஆம் புலிகேசி இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. நிறைய தமிழ் படங்கள், பாடல்கள் இந்த இடத்துல வந்து எடுத்துருக்குறாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸுங்க. இந்த இடத்துக்கு வந்தால் இந்த பிளேஸ் பார்க்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே முகலாயர்களுடைய கட்டிடக்கலை பாணியில் ஒரு அரங்கேற்று மேடை ஒன்று இருக்குது, அதை வந்து பார்க்கணும் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குல்ல, அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பெருசாக பாறைகள் மேலே ஏறி போக வேண்டியதாக இருக்குங்க. உண்மையிலே எங்கள் கோயிலெலாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க, ரொம்ப பிரம்மாண்டமான எல்லாமே பாறைகள். எப்படி இதெல்லாம் எவ்வளோ காலங்கள் எடுத்துருப்பாங்க இதெல்லாம் உருவாக்குவதற்கு. சூப்பரான காட்சியாக இருக்குது. நான் சொன்னலைங்க, இந்த வியூ பாயிண்ட் தாங்க. இதை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து, ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை போய் பாருங்கள். இது என்ன பூச்சி, இது கம்பளி பூச்சி மக்களே, இதெல்லாம் தள்ளி விட்டுருங்க. இதை ஒரு தடவை சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துருவோம் உள்ள என்ன இருக்குது என்னன்னு. அதுக்கு பிறகு நம்ம அந்த ஸ்பாட் பிளேஸ் போய் பார்ப்போம். ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய ஒரு அடையாளங்கள் நிறைய காணப்படுதுங்க. இந்த கோயில்களில் கூட பார்த்தீங்கன்னா முகலாயர்களோட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கோயில்களில் பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய அடையாளங்கள் காணப்படுதுங்க. ஒரு சிவன் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க, சிவன் சிலையை, சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. இந்த சைடு பாருங்க, இந்த சுவர்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செங்கல்லாம் வச்சு கட்டுறது இப்போ கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த காலத்தை சேர்ந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மக்களே, அப்புறம் முக்கியமாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக விளக்கு உழைப்பதற்கு அழகான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. இரவு நேரங்களில் ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கும் இந்த இடம். அப்புறம் இந்த கோயில்களுடைய உள்ள கருவறை உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே சிற்பங்கள் இருந்திருக்கலாம், இது என்ன ஓட்டுன்னு தெரியல, சிலைகள் எதுவும் காணப்படவில்லை. ஆனால் இங்கே உள்ள கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளவங்களை கேட்கும்போது
இது வந்து கிருஷ்ணர் கோயில் அல்லது இல்லை சிவன் கோயில் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இங்க உள்ள ஒரு சில நபர்களை கேட்கும்போது. ஆனா இருவருடைய அந்த முகலாயர்களுடைய பாணி அப்புறம் நம்ம தமிழர்களுடைய கட்டிடங்களுடைய பாணி சேர்த்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பார்க்கும்போது. அடுத்து இந்த கோட்டையிலே ராணிக்கோட்டையில முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க நிறைய கோயில் இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்னதா அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய கோயிலே ரொம்ப பெருசான ஒரு கோயிலா அது இதாங்க சொல்ல முடியும். நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா சிற்ப கலைகளோட இருக்கு. நல்லா யானைகளோட சிற்பங்கள் யாளிகள்லாம் இருக்கு. அற்புதமான முறையில் படிப்படியாக என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்களா மேலே நீர் மேலாண்மைங்க. அப்படியே மழை பெஞ்சதுன்னு சொன்னா தண்ணி அது வழியா வந்து அழகா வந்து அப்படியே இங்க வந்து சேமிக்கிற வடிவமைப்புல இதை வந்து கட்டியிருக்காங்க. சூப்பரான ஆர்கிடெக்சருங்க. உள்ள போய் பார்க்கலாம். இது உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. நல்லா இந்த மேடைகள் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. எல்லாமே கற்களால் செதுக்கப்பட்டது. இருக்கிறதுலே இதாங்க ரொம்ப பிரம்மாண்டம். இந்த ராணிக்கோட்டையில இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய கோயில்லாம் இதுதான். நிறைய கோயில்கள் இருக்கு. அது மேல ஒரு படி இருக்கு. நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தாச்சு. கருவறையும் இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆர்கிடெக்சராக இருக்கு. கற்களை வச்சு செதுக்கியிருக்காங்க நல்லா. சூப்பர் மக்களே. மேலும் நம்ம முக்கியமான இடங்களை பார்க்கணும்னு சொன்னால் அந்த முகலாயர்களுடைய அந்த கட்டிடக்கலை பாணி அதை வந்து பார்க்கணுங்க. அப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த நிறைய படங்கள்லாம் எடுத்திருப்பாங்களே இல்லையா அந்த இடத்தையும் பார்க்கணும். இதாங்க ஒரு சில இடங்கள் ரொம்ப முக்கியமான இடங்கள். அப்புறம் நல்ல வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். நல்ல காற்றோட்டமான இடங்கள். நல்லா ஒரு நாள் என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்க. ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. சூப்பரான ஒரு இடம். ஓகே மக்களே, அடுத்து நம்ம பார்க்குறது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் தான். ரொம்ப சூப்பரான ஒரு இடங்க. அந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. வந்தா அங்கே போய் பார்த்துருவோம். ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த சின்ன அறையிலேருந்து நம்ம ஏறி வந்தோம்னு சொன்னால் சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அஜித் குமாரோட இந்த மூவி சொன்னோம் இல்லையா அதை எடுத்திருப்பாங்க. அமர்கலம்ங்கிற மூவி கூட இங்கே எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கோவில், அப்புறம் 23ஆம் புலிகேசி போன்ற இடங்களுடைய ஒரு ஒரு கோட்டை தான் இது. அந்த ஷூட்டிங்லாம் எடுத்த ஒரு இடம் தான் இது. சூப்பரான ஒரு பிளேஸுங்க. அற்புதமான ஒரு பிளேஸுங்க. ஒரு தடையாவது வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு இடங்கள். இதுக்கு மேலே ஒரு வழி போதுங்க. அது தெரியுது பார்த்தீங்களா. அதுதான் மக்களே அரங்கேற்று மேடை. முகலாயர்கள் காலத்தில் வடிவமைக்கப்பட்டதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடம் ரொம்ப முக்கியமான பிளேஸுங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடம், அப்புறம் அந்த முகலாயர்களுடைய அந்த அரங்கேற்று மேடை, அப்புறம் அந்த அழகான காட்சிகள், இதெல்லாம் சேர்ந்ததாங்க இந்த ராணிக்கோட்டை. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ராணிக்கோட்டைனா ராணியோடைய அறைகள், ராணி யூஸ் பண்ண பொருள் இதெல்லாம் இருக்கும் போல அப்படின்னு நிறைய பேர் வந்துருவாங்க. ஆனால் உண்மையிலும் வந்து அப்படி கிடையாது. இது பேர் மட்டும்தான் ராணி. அது பேர் கூட கிருஷ்ணகிரி கோட்டை தான் இது. ஆனால் ராணிக்கோட்டையின் மக்கள் தான் அந்த மாதிரி அழைக்கிறார்களே தவிர உண்மையான ஒரு பேர் வந்து அது கிடையாது. ராணி யூஸ் பண்ணுற பொருளோ இல்லை அவங்களுடைய அறையோ எதுவுமே இதில் இருக்காது. சூப்பரான ஒரு ஸ்பாட்டிங் இருக்கும். அப்புறம் முகலாயர்களுடைய அந்த கட்டிடக்கலையை பார்க்கலாம். அப்புறம் நிறைய இந்த மாதிரி கோயில்கள், சிற்பங்கள், சிற்பக்கலைகள்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதை வந்து பார்க்கலாம். அதான் மக்களே ரொம்ப முக்கியமான பிளேஸ் வந்து இப்போ நம்ம போக போகிறது. அடுத்து அந்த அரங்கேற்று மேடை, முகலாயர்களை காட்டினா இல்லையா அந்த அரங்கேற்று மேடை நம்ம போகலாம். அடுத்து முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிளேஸ் வந்து இதுதாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. இந்த ராணிக்கோட்டையிலே ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லலாம். முகலாயர்களுடைய கட்டிட பாணியிலே கட்டப்பட்ட ஒரு அரங்கேற்று மேடை. சூப்பரான ஒரு வியூ பிளேஸுங்க. அரசர்களும் மந்திரிகளும் இங்கே உட்காந்து தான் என்னது சில முடிவுகள்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு காற்றோட்டம் வருவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சூப்பரான இடங்க. ஆக்சுவலா நல்ல இந்த இடத்துல உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து அரசர் உட்காரக்கூடிய இடம். இந்த இடத்துல அரசர் உட்காந்துக்கிட்டு நாலா பக்கம் பார்த்தீங்களா அந்த சைடில் உட்காரக்கூடிய இடங்கள் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் மெத்தை வச்சு உட்காருவாங்க போல இருக்கு. அமைச்சர்கள், சில முக்கிய அமைச்சர்கள்லாம் அரசரை சுற்றி உட்காந்துக்கிட்டு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பாங்க இந்த இடத்துல. நல்ல காற்றோட்டமான இடமா இருக்கு. இயற்கையான ஒரு என்ன மாதிரி ஆர்கிடெக்சர் பாருங்க, சூப்பரான முறையில் அமைச்சிருக்கிறாங்க.
நல்ல காற்றோட்டமான இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஒரு ஒரு நாட்டை பற்றி ஒரு பேசக்கூடிய ஒரு பேச்சு கூடம் தான் இது. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னு எல்லாமே தெரியும், ஊருக்குள்ள என்ன நடக்குது, ஊரே ஃபுல்லாக தெரியுது பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு சூப்பராக ஆர்கிடெக்சர் பண்ணி இந்த இடத்த அமைச்சிருக்காங்க. நல்ல காற்றோட்டமான இடம், நல்லா அமரக்கூடிய ஒரு இடமாக இது இருந்திருக்கு. ஓகே மக்களே, இது ரொம்ப முக்கியமான பிளேஸு. ஓகே காய்ஸ், இந்த ராணிக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான இடங்கள்லாம் பார்த்தோம். அந்த முகலாயர்களுடைய அந்த அமரக்கூடிய அரசர் அமரக்கூடிய இடம், அரங்கேற்று மேடை பார்த்தோம். அப்புறம் நிறைய கோயில்கள்லாம், சின்ன சின்ன கோயில்கள் நிறைய இருந்துச்சு அது. அப்புறம் நிறைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தோம். அப்புறம் சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த ராஜகிரி கோட்டையோட வியூ பாயிண்ட் கூட இங்கேருந்து தெரியுது சூப்பராக அது. அப்புறம் நிறைய வித்தியாசமான இந்த குரங்குகள்லாம் பார்த்தோம். நிறைய அழகான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குங்க. ஒரு நாள் இங்கே வந்து பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:45 ஆகுதுங்க. இந்த கோட்டையோட டைமிங் பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 மணிக்கெலாம் நீங்கள் கீழே இறங்கி வந்துருங்கன்னு சொன்னாங்க. இந்த கீழே ஒரு ஆஃபீஸர் இருந்தார். 4 மணி ஆக போகுது, நம்ம கீழே இறங்கி போகக்கூடிய டைம் வந்துருச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சூப்பரான இடங்களை கவர் பண்ண வேண்டிய அளவு கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி நிறைய அழகான ஒரு இடங்கள், நிறைய ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் நம்ம வந்து போட இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இது மாதிரி இடங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் லைக்ஸ் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நிறைய இடங்கள் வந்து நம்ம வந்து பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த விளாக் வந்து முடிச்சுப்போம். மேற்கொண்டு அடுத்த விளாகில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.